பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொய்யா பழத்தை காட்டிலும் கொய்யா இலைகளில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. குறிப்பாக உடல் பருமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, இரத்த சர்க்கரை நோயால் அவதிப்படுற எல்லாருக்குமே ஒரு சிறந்த மருந்தாக இந்த கொய்யா இலைகள் விளங்குகின்றது. இந்த இந்த கொய்யா இலைகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி பார்த்தோம்னா, நார்ச்சத்து, பாலிக் ஆசிட், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், காப்பர், மேங்கனீஸ் போன்ற ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளது. குறிப்பாக ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சியின் அளவை விட 4 மடங்கு அதிகமாக கொய்யா இலையில வைட்டமின் சியின் அளவு அதிகமாக இருக்குது. இப்படி ஏராளமான சத்துக்கள் நிறைந்து இந்த கொய்யா இலைகள் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எந்த நோயெல்லாம் குணமாகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை இறுதி வரை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கொய்யா இலைகள் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 4-5 கொய்யா இலைகளை எடுத்து 2 டம்ளர் தண்ணீர் போட்டு அதில் நல்லா சூடுபடுத்தி 1 டம்ளராக குறைஞ்சதும் அதை வடிகட்டி டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா, ஒரு 3 மாதத்துக்கு குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரையின் அளவு குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொய்யா இலைகளில் இருக்கக்கூடிய சத்து அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டி இன்சுலினை சுரக்க செய்யும். அது என்ன பண்ணுன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் இருக்கிறவங்க, உடல் பருமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இந்த கொய்யா இலைகளை எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதோட தேன் கலந்து டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடல் 4-5 வாரத்திலேயே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் குறைஞ்சி உடல் பருமனை குறைக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் இது டெய்லி ஒரு காலையில் நம்ம டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் நீங்கி நல்ல கொழுப்பை உற்பத்தி பண்ணும். ஜீரணத்தால் அவதிப்படுற எல்லாருமே இந்த கொய்யா இலைகளை சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரி காசி டெய்லி 3 நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி ஜீரணமாகறதுக்கு இந்த கொய்யா இலைகள் மிக சிறந்த மருந்தாக விளங்குகின்றது. அது மட்டும் இல்லாமல் இளம் கொய்யா இலைகளை வாயில் போட்டு உமிழ் நீருடன் சேர்த்து முழுங்கும் போது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலிகள், கடவாய் வலி, பல் சொத்தை, பல் ஈர்களில் வீக்கம், பற்களில் ரத்தம் கசிதல் போன்ற வாய் சம்பந்தப்பட்ட அத்தனை வகையான ப்ராப்ளமும் சால்வ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கேன்சரை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக இந்த கொய்யா இலைகள் விளங்குகின்றது. இந்த கொய்யா இலைகளை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த கொய்யா இலைகளில் இருக்கக்கூடிய பாலித்தினாய்டுகள், கரைத்தினாய்டுகள், ஃப்ளவனாய்டுகள் போன்றவை உடலில் உள்ள புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதன் காரணத்தை அளிக்கின்றது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய புராஸ்டேட் புற்றுநோய், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் போன்ற ப்ராப்ளத்தை இந்த கொய்யா இலைகள் சால்வ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தலையில் ஏற்படக்கூடிய அரிப்பு, வறட்சி, பொடுகு தொல்லை போன்ற ப்ராப்ளத்தினால முடி அதிகமாக கொட்டும். ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னா, கொய்யா இலைகளை எடுத்து நல்லா அரைச்சி அதை ஹேர் பேக் மாரி தலையில் போட்டு மசாஜ் பண்ணி 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா ஒரு மைல்டு ஷாம்பு கொண்டு வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகு ப்ராப்ளம், அரிப்பு, எல்லா வகையான ப்ராப்ளமுமே சால்வ் ஆகி ஒரு 3-4 வாரத்திலேயே நம்ம தலைமுடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய சக்தி இந்த கொய்யா இலைகளுக்கு இருக்குது. இந்த கொய்யா இலையில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, முடிக்கு ஊட்டச்சத்து கொடுத்து முடியை அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் வெயிலின் காரணமாக முகம் கருமையாக பொலிவிழந்து காணப்படும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, கொய்யா இலைகளோட ரோஸ் வாட்டரை கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி முகத்தில் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் முகத்தை வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள் மற்றும் இறந்த செல்கள் மறைஞ்சு முகம் அழகுடனும் பொலிவுடனும் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொய்யா இலைகளை சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி டெய்லி மார்னிங் குடிச்சிட்டு வந்தோம்னா தொண்டையில் இருக்கக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சளி, இரும்பல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த கொய்யா இலைகளை யூஸ் பண்ணுறதுனால முகத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், ஆயிலி ஸ்கின், ரேசஸ் போன்ற ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கொய்யா இலைகள் எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் அதிக அளவு யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. இனிமேலாவது நம்ம இந்த கொய்யா இலைகளை யூஸ் பண்ணி நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.